வைராக்கியம் என்ற இந்த வாரத்தோட தலைப்பு குறள். யாதனின் யாதனின் நீக்கியான் நோதல், அதனின் அதனின் இளன். பொருள் எந்தெந்த பொருட்களில் ஆசையை கொள்வதிலிருந்து ஒருவன் விடுபட்டவன் ஆகிறானோ அந்தந்த பொருள்கள் குறித்து அவன் துக்கப்படுவது இல்லை. வேதாந்தத்தில் வைராக்கியம்னா என்ன அப்படின்னு சொன்னா, ராகத்வேஷம் அற்ற நிலையே வைராக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ராகத்வேஷத்துக்கு விருப்பு வெறுப்பு, வேண்டுதல் வேண்டாமை அந்த மாதிரி இல்லாத நிலையே வைராக்கியம்னு வேதாந்தத்தில் சொல்றாங்க. வைராக்கிய சதகம் அப்படின்னு சொல்லிட்டு 100 பாடல்கள் எழுதிய பத்ரகிரியாரோட பார்வையில் வைராக்கியம் என்பது வெறும் உடலால் செய்யப்படும் துறவு மட்டும் அல்ல, அது மனதாலினாலும் ஏற்படும் பற்று அற்ற தன்மை, மனதில் ஏற்படுகின்ற பற்று அற்ற தன்மை அப்படின்னு சொல்லி பத்ரகிரியார் சொல்றார். நிலையாமையை உணர்தல் அப்படின்னா உடல், செல்வம், இளமை, உறவுகள் ஆகிய அனைத்தும் அழியக்கூடியவை என்பதை உணர்ந்து அவற்றின் மீது உள்ள ஆசையை துறப்பதே வைராக்கியத்தின் முதல் படி அப்படின்னு சொல்றாங்க. 2வது மனதை அடக்குதல். அலைபாயும் மனதையும் புலன்களையும் அடக்கி இறைவன் என்கின்ற உண்மையில் அசைக்க முடியாத உறுதியே வைராக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. 3வது நான் எனது என்ற அகந்தை அழிதல். நான் எனது என்ற அகந்தையை அழித்து எல்லாம் அவன் செயல் என்ற நிலையை அடைவதே உண்மையான வைராக்கியம் அப்படிங்கிறது வேதாந்தத்தின் மோட்ச புருஷார்த்தம் என்று வைராக்கியத்தை சொல்றாங்க. உடல், சுற்றுச்சூழல், உறவுகளின் பற்றுகள், அப்புறம் நோய், உடல் வரக்கூடிய துன்பங்கள், மன உறுதியாக இருக்க வேண்டும். இந்த எல்லா சூழ்நிலையும் மன உறுதியா இருக்கிறதுக்கு தான் வைராக்கியம். உடல் மன துன்பங்களை கடந்து எவ்வித பற்றும் இல்லாமல் சச்சித் ஆனந்தமாக அந்த ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாவில் மனதை நிலைத்திருக்க செய்வது வைராக்கியம் ஆகும். இப்போ மகாபாரதத்திலிருந்து நான் ஒரு கதையை எடுத்துக்கிறேன். மகாபாரதம் மற்றும் ஸ்ரீமத் பாகவத்தில் விவரிக்கப்படும் மிகச்சிறந்த சந்திப்பு அப்படின்னா ஆன்மீக நிகழ்வுகளில் ஒன்று வியாசரின் புதல்வராகிய சுகமுனிவர் மற்றும் ஜனக மகாராஜா சந்திக்கின்ற இடம். இதுல வியாசர் தன் மகனை சுகருக்கு வேதாந்த முறைப்படி எல்லா பாடல்களும் உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் பிரம்மஞானியா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக வியாசர் ஜனகர் இருக்கக்கூடிய மிதிலைக்கு அனுப்புறார். அப்ப சுகபிரம்மம் ஜனகர் இருக்கக்கூடிய மிதிலைக்கு போறார் அப்படின்னு தெரியும் போதே இவருக்கு தெரிஞ்சிடும் ஜனகருக்கு வியாசர் தன்னுடைய மகன் சுகரை அனுப்புறாருன்னு. ஏன்னா அவர் பிரம்மஞானி, அதனால அவருக்கு சர்வ வியாபகத்தன்மை இருக்கிறதுனால அவருக்கு எல்லா தெளிவான உணர்தலும் இருந்தது மற்றும் ஒற்றற்படைகள் மூலமாகவும் தெரியும். இது ரெண்டும் இருந்த அந்த ஜனகர் 3 சோதனை வைக்கிறார். வியாசரோட மகனான சுகபிரம்மத்திற்கு 3 சோதனை வைக்கிறார். பிரம்ம ஞானம் ஏற்பட்டதை சோதிக்க மிதிலை அரசனான ஜனகரிடம் அனுப்பப்பட்ட ஜீவன் முக்தனாக நிலைத்து நிற்கக்கூடிய சுகபிரம்மத்தை சோதிக்க முதல் சோதனை என்ன அப்படின்னா, அவர் வாயில் காப்பன் கிட்ட சொல்லிடுறார், அவர் வந்ததையும் யாரும் கண்டுக்காதீங்க, அவர் பாட்டுக்கு இருக்கட்டும், என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். ஒரு ராஜாவோட அரண்மனைக்குள்ளார வரணும்னா அந்த திட்டிவாசலுக்குள்ளார நுழையக்கூடிய இடத்துல அந்த காவலர்கள் இவரை லட்சியமே பண்ணல, என்ன ஏதுன்னு கூட விசாரிக்க கூடவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. இவர் வந்தாரு, யாரையும் பொருட்படுத்தலைங்கிறத கவனிச்சாரு, அமைதியா அந்த இடத்துல உணவும் நீரும் கூட இல்லாமல் காத்திருக்கிறார். எந்த இதுவும் சொல்லல, என்னை ஏன் நீங்க உள்ள அனுப்பல, ஏன் அப்படின்னு ஆர்கியூமெண்ட் கூட பண்ணல, அப்படியே அமைதியா அந்த இடத்துல காத்திருக்கார். அடுத்த நாள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஜனகர். அவர் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறார். அப்போ அடுத்த நாள் அரச பரிவாரங்கள், யானை, குதிரை, சேனை, காலாட்படை, தேர்ப்படைன்னு எல்லா அரசு மரியாதைகளோட கூட்டிட்டு வர்றார் சுகபிரம்மத்தை. அப்போ சுகபிரம்மம் தன்னை உள்ளார விடலேன்னு கவலைப்படவும் இல்லை, கோவப்படவும் இல்லை, துக்கப்படவும் இல்லை. அதே மாதிரி ராஜா மாதிரி ஒரு யானை மேல அம்பாரி வச்சு எல்லா அரசு மரியாதைகளோட உள்ளார கூட்டிட்டு போனப்ப அப்படியே துள்ளி குதிச்சு மகிழ்ச்சி அடையவும் இல்லை. 2 நேரத்திலயும் சமநிலையோட இருக்கிறாரு. அப்போ உள்ளார வந்ததுக்கு அப்புறம் 2வது சோதனை, அரசு அவையில கூட்டிட்டு அவர் உட்கார வச்சதையும் அந்த இருக்கிறதுலயே மிக அழகான பெண்கள் எல்லாம் கொடுத்து நடனம் ஆட வைக்கிறாங்க, இசை நிகழ்ச்சி எல்லாம் நடக்குது. அப்ப சுகபிரம்மம் எதனாலையும் சலனப்படாம எல்லாத்தையும் பிரம்ம ரூபமாகத்தான் பார்த்துட்டு இருக்கார்.
அவருடைய அமைதியான மனதை பார்த்து அடுத்த சோதனை வைக்கிறார். ஒரு கிண்ணம் நிறைய வழிய பால், அந்த விளிம்பு வரைக்கும் பால் இருக்கு. அந்த பால் நிறைந்த கிண்ணத்தை வந்து வியாசருடைய பையனான சுகர் கிட்ட கொடுத்து, நீங்க இந்த அரண்மனை முழுவதும் சுத்தி வரணும், ஆனா ஒரு சொட்டு பால் கூட சிந்தக்கூடாது அப்படின்னு சொன்னார். அரண்மனைனாலே உங்களுக்கு தெரியும், எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கு. அது ஒரு பக்கம் பாடிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் நடனம் ஆடிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் அறுசுவை உணவு விருந்து நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் சிப்பாய்கள் எல்லாம் நின்று அந்த காவல் காக்குறாங்க. எல்லா விதமான நிகழ்ச்சிகளுக்கு நடுவுல சுகர் வந்து அந்த கிண்ணத்துல இருக்கக்கூடிய பாலின் அசைவையே கவனமா வச்சுக்கிட்டு நடந்து வலம் வந்தார். வலம் வந்ததே ஜனகர் கிட்ட கொடுக்கிறார். அந்த கிண்ணத்துல இருந்து ஒரு சொட்டு பால் கூட விழல. அப்ப வந்து ஜனகர் சொல்றாரு, உங்களோட கவனம் வந்து ஒண்ணுதான் நிலைப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஒன்று எதுன்னு நீங்க இலக்கா வச்சுக்கிறீங்க. யார் பிரம்ம ஞானி அப்படின்னா, ஞானமா இருக்கக்கூடிய ஆத்மாவுல தன்னுடைய புத்தியும் கவனமும் ஆற்றல் தன்னுடைய நேரம் எல்லாத்தையும் அதற்கே குவிச்சிடுறார். பாக்கி எதுக்காகவும் சின்ன சலனத்துக்கு கூட அவர் இடம் கொடுக்கறதே இல்லை. அவர்தான் சிறந்த பிரம்மஞானி. மற்றும் எந்த சுகதுக்கத்தையும் சமமான பார்வையில பாக்குறவங்க. இது ரெண்டும் மட்டும் இல்லை, எப்பயும் நிறைவா ஆனந்தமா நிலைச்சிருக்கக்கூடியவங்க தான் பிரம்மஞானி. நீங்க பிரம்மஞானி அப்படின்னு சொல்லி ஜனகர் கிட்ட அவர் வந்து சுகபிரம்மம் வந்து பட்டம் வாங்குறாரு. அப்பன்னா ஜனகர் எப்படி இருந்திருக்கணும்? சுகபிரம்மே வந்து மிகப்பெரிய உயர்வான ஒரு பிறந்த இதுலயே வந்து ஞானி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறவர் வந்து ஜனகர் கிட்ட வாங்குறணும். வியாசர் அனுப்புனார்னா வியாசருக்கு எவ்வளவு பெரிய உயர்வான மனநிலை இருந்திருக்கணும். அப்ப அவர் ஜட்ஜ் பண்றவருக்கு எவ்வளவு நிலை இருக்கணும். அப்ப இந்த 3 பிரம்மமும் ஒரே இடத்துல இருந்துதான் இந்த நிகழ்வு நடக்குது. அப்படிங்கிற போது அந்த பிரம்ம ஞானிகள் சங்கமிக்கும் போது எந்த இடத்துலயும் யார்கிட்டையுமே வந்து நான் உன்னை சோதிக்கிறேன், அதனால நான் பெரிய ஆளுங்கிறது ஜனகரும் காமிச்சிக்கல, நான் உங்களோட மாணவன் அப்படின்னு சொல்லி கீழ்நிலைய வந்து இவர் காமிச்சிக்கல. எல்லா இடத்துலையும் வந்து சமம். அந்த ஒற்றை பாவனை, ஆத்மா மட்டும்தான் நிச்சயம், பாக்கி எல்லாமே பொய் அப்படிங்கிற அந்த உண்மையில நிலைச்சிருக்கிற ஒரு தன்மை இருந்தா போறோம், நீங்க வந்து எளிதில் பிரம்ம ஞானத்தை அடைந்து விடலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட இது. இதுல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்தது வந்து பகவத்கீதையில இது சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இது எந்த வைராக்கியத்துக்காக தான் இந்த சோதனையெல்லாம் வச்சாங்கன்னா, வைராக்கியம் எதுக்காக முக்கியப்படுது? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், ஒரு சீடனுடைய தகுதிகள்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து விவேகம் வேணும், இரண்டாவது படியா வைராக்கியம் பார்க்குறோம். வைராக்கியம் வந்து ஏன் ஒரு முக்தனா போகக்கூடியவருக்கு முதன்மையான திருப்பு முனையா ஏன் இருக்கு அப்படின்னா, வைராக்கியம் வந்து உங்களுக்கு தேர்வு பண்ணிட்டீங்க விவேகம்ங்கிறது. விவேகத்தை தேர்வு பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து நிலைச்சு இருக்கணும் அப்படின்னா, ஒரு விளக்கை ஏத்துனதுக்கு அப்புறம் அது சுடராளு, அந்த சுடர் எரியறது வந்து பிரகாசமான ஒளியை தந்தாலும் காத்து வந்து அதை வந்து அணைச்சிடக்கூடாது, வேற எதாவும் வந்து அதை அழிச்சிடவோ அல்லது அந்த சுடரோட பிரகாசத்தை குறைக்கவோ கூடாதுங்கிறதுக்காக நம்ம எப்படி பாதுகாப்பு பண்றோம்? ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடறோம். சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி ஒரு இது பண்ணி அதை சுத்தி காத்து மோதாம பாத்துக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம மனதை வந்து ஒருநிலைப்படுத்துவதற்கு வந்து வைராக்கியம் தேவைப்படுது. இத வந்து 5வது இதுல வந்து பகவத்கீதை 5வது அத்தியாயத்துல வந்து சந்நியாச யோகம், அதுல வந்து 4 சொல்ல நான் எடுத்திருக்கேன். சந்நியாச யோகம் வந்து 17 வரும் மிக முக்கியமான சமஸ்கிருத தொடர். தத் புத்தியா அப்படின்னு சொல்றது. தத் ஆத்மா, தன் நிஷ்டா, தத் பராயணக. தத் புத்தியா அப்படின்னா தன் புத்தியை இறைவனில் நிலைத்திருக்கிறவர், தன் புத்தியில் உலக விஷயத்தை நீக்கி, உலக விஷயத்துல வந்து நம்ம புத்தியை கொண்டு போகவே கூடாது. இப்போ ஒரு செல்போன் எடுத்தோம்னா நம்ம வந்து நியூஸும் பார்க்கலாம், வேற ஜாலியா இருக்கக்கூடிய ஜோக்ஸும் பார்க்கலாம், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம சுவாமியோட உரையும் கேட்கலாம். அப்ப நீங்க அதை எப்படி அந்த மனதையும் புத்தியும் வயப்படுத்துறீங்க? தத் புத்தியா, மெய்ப்பொருளை சிந்திப்பதற்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப எனர்ஜியை வந்து சேவ் பண்ணலாம். அதுல நிலைச்சு நிக்கிறது வந்து நம்மளுக்கு திடமா இருக்கும். மனசை வந்து திடப்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, அசையாம இருக்கும். அப்ப அந்த அசையாம இருக்கணும்னா மனசு வந்து சலிக்காம இருக்கணும், பலகீனம் அடையாம இருக்கணும், துக்கப்படாம இருக்கணும். ஏதாச்சும் வந்ததுன்னா சலனப்பட்டுக்கிட்டே இருக்கிற மனசுக்கிட்ட வந்து திடமா நிக்கிற புத்தி போயிடும். அதே மாதிரி துக்கப்படுற இடத்துல வந்து நிஜத்தை எதுன்னு பார்த்து, நிஜம் எது உண்மை எதுன்னு ஆராயிற புத்தி போயிடும்.
அப்ப நிஜம் எதுன்னு தீர்மானம் பண்ணி புத்தி தெளிவான பின்னாடி அந்த புத்தி வந்து வைராக்கியம்ங்கிற ஒண்ணுல வச்சு அந்த வைராக்கியத்துல நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தத் புத்தியா. தத் ஆத்மா, இறைவனையே ஆத்மாக்கமாகவும் இலக்காகவும். எனக்குள்ள இருக்கிறது என்ன அப்படின்னா இறைவன். இறைவனா இருக்கிறது எதுன்னா ஆத்மா. ஆத்மாவை தத்து பாக்கி எல்லாமே மித்யா. மித்யா அப்படிங்கறத வந்து நான் ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் ஆத்மாவை தான் கவனம் வச்சுக்கணும். நான் பொய்யவதுக்கு எதுக்கு நோண்டி நோண்டி பார்த்துக்கிட்டு இருக்கணும்? அதான் பொய்ன்னு தெரிஞ்சிடுச்சல்ல. அப்ப உன்னுடைய நிலையான புத்தியை வந்து ஆத்மாவில மட்டும்தான் நிலைச்சிருக்கணும். அப்ப வந்து சலனம் இருக்காது, துக்கமும் இருக்காது. அப்ப திடப்படுத்தப்பட்ட மனசுல வந்து அந்த ஆத்மா அப்படிங்கிற தெளிவு வந்ததுக்கு அப்புறம் பிரம்ம ஞானத்தில் நிலைச்சிருக்க முடியும். அப்புறம் வந்து தன்னிஷ்டா, இறைவனை நம்பிக்கையிலும் தியானத்திலும் உறுதியான நிலையான நிஷ்டை பெற்றவர்கள். அந்த நிஷ்டை பெற்றவர்கள் வந்து எல்லா சூழ்நிலையும் உண்மையிலேயே நிலைத்திருக்காங்க. அந்த உண்மையில நிலைச்சிருக்கிறதுனாலதான் அவங்கள வந்து சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் இல்லை, மிகப்பெரிய விஷயங்கள் கூட அவங்கள பாதிக்கிறதே இல்லை. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து பிரம்ம ஞானி அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறது எப்படி தெளிவா தெரியுது அப்படின்னா, சுகபிரம்மம் வந்து உட்கார்ந்து இருக்கும் போதும் இல்லை, நடக்கும் போதும் இல்லை, எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கும் போதும் அவர் வந்து வியாசர் தன்னுடைய மகன் மீது இருக்கிற பற்றின் காரணமாக அவர் போறாரு இந்த இடத்த விட்டுன்னு வியாசருக்கு தெரிஞ்சது, போய் மகனே மகனேன்னு கூப்பிடுறாரு. ஆனா இவர் திரும்பி கூட பார்க்கல, லட்சியம் கூட பண்ணல, அப்படியே நடந்து போறார். ஆனா ஒவ்வொரு மரத்துலயும் இருந்து நான் இருக்கேன்னு சொல்றதா சொல்லுவார் சுவாமி. ஏன் அப்படின்னா அவர் வந்து வியாபகத்தன்மையோட இருக்காரு. அந்த வியாபகத்தன்மை ஆத்மா வந்து வியாபிச்சிருந்ததுனால ஒவ்வொரு உயிர்லயும் அந்த சுகபிரமோட ஆத்மா வந்து பதில் சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அந்த சுகபிரம்மம் வந்து பிரம்ம ஞானியா இருந்ததுனால, பற்றுக்கள் இல்லாததுனால, தன்னுடைய ஞானத்தில் நிலைச்சிருந்ததுனால, வியாசர் போன்ற உயர்ந்த ஞானி கூப்பிட்ட போது கூட அவர் தன்னுடைய ஞான நிஷ்டையின் காரணமாக அகன்று போறார். அந்த பற்று கூட அவருக்கு அந்த இடத்துல இல்லை. தன்னுடைய தகப்பன் ஞானவான், உலகத்துக்கே 4 மறைகளையும் தொகுத்து கொடுத்தவர், மகாபாரதத்தை எழுதினவர், பகவத்கீதைக்கு ஒரே உயிர்ப்பு கோடு கொடுத்தவர் மட்டும் இல்லை, பிரம்மசூத்திரத்தை எழுதினவர், அப்புறம் வந்து பாகவதம் எழுதினவர். இவ்வளோ உயர்வான குவாலிட்டி இருக்கிறவர் அப்படிங்கிற போது அவருக்கு மேல மரியாதை நிச்சயம் இருக்கும். தனக்கு குருவா இருந்தவரா இருப்பார். ஆனா அந்த ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் அந்த பற்று கூட, அவர் மீது இருக்கக்கூடிய பற்று கூட இல்லாம அவர் நகர்ந்து போறாரு. அப்போ அந்த சுகபிரம்மம் மாதிரி சச்சித் ஆனந்தமான நிலையில் இருப்பதற்கு வைராக்கியம் வந்து ஒரு சிறந்த பாதுகாப்பு மட்டும் இல்லை, நம்மளோட எனர்ஜியை குவிக்கிறதுக்கு ஒரு இலக்கா இருக்கு. அது வந்து பாரதியாருடைய பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா, அக்னி குஞ்சொன்று கவிதை, அதுல வந்து அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிடை பொந்திலோர் வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. இப்போ ஒரே ஒரு சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஞானமாகிய ஆத்ம ஞானத்தை கொண்டாந்து வச்சிட்டோம்னா பாக்கி எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். அந்த இடத்துல ஒற்றை சூரியன் மட்டும்தான் பிரகாசமா இருக்குது. அது வந்து ஆத்ம ஞானம் மட்டும்தான். அப்ப அந்த ஆத்ம ஞானத்துல வந்து சின்னது பெருசு அப்படிங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ஒற்றை ஞானம் வந்ததுக்கு அப்புறம் மற்ற எல்லாத்தையும் அது வந்து எரித்து சாம்பலாக்குது. அந்த அளவு சாம்பலாக்குற அளவுக்கு நீங்க வளரணும் அப்படின்னா அந்த சுடர் வந்து எவ்வளவு பெருசா இருக்கணும். ஒரு காடே பத்தி எரிய போகுது அப்படின்னா அந்த சுடர் நிச்சயமா பெருசா இருக்கணும். அணைஞ்சு போற துகள் மாதிரி இருந்ததுன்னா அதுல வந்து நெருப்பு பொறி பறக்காது. அந்த நெருப்பு பொறி பறக்கணும்னா அந்த அளவு அக்னி அந்த இடத்துல இருக்கணும். அந்த மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய காட்டையே அழிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருக்குதுன்னா அவங்க வந்து நிச்சயமா வைராக்கியத்துல நினைச்சிருப்பாங்க. இதுதான் என்னுடைய இந்த இதுல வந்து ராகமும் திவேசமும் மற்ற நிலை வைராக்கியத்தின் மூலம் நான் எனது என்பதை விட்ட வாழ்வே பிரசாந்தமான சாந்தமான வாழ்வு. அந்த சாந்தி வந்து கிடைக்கணும் அப்படின்னா வைராக்கியத்துல நிலைச்சிருக்கிறவங்க ஞானம் எது என்று தேர்வு பண்ணதுக்கு அப்புறம், ஞானம் வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. நீங்க வந்து ஒரு புத்தக ஞானத்தை வந்து பெருசா நினைக்கலாம். சில பேர் கம்ப்யூட்டர் வந்து பிடிச்சிருக்கிறவங்க வந்து ஒரு டேட்டாவை வந்து எவ்வளவு சீக்கிரம் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஞானம் எனக்கு முக்கியமா இருக்கும், ஏன்னா எனக்கு நிறைய காசு வரும் அப்படின்னு நினைக்கலாம். சில பேர் வந்து சில அறிவு, ஒரு சிற்பி வந்து சிலையை எப்படி தேர்ந்தெடுத்து செதுக்கிற அறிவுன்னு சொல்லலாம்.
ஆனா இந்த ஆத்ம ஞானம் வந்து நம்மளுக்கு முழுமையான விடுதலை கொடுக்குது. எல்லா துக்கத்திலிருந்தும் விடுதலை கொடுக்கறதுனால இந்த ஞானம் வந்து முழுமையான ஞானம் என்று சொல்லப்படுவது மட்டுமில்ல, எல்லா ஞானிகளும் விரும்பக்கூடிய ஞானம். எல்லா ஞானியும் விரும்புறது ஒரே ஒரு பொருள்னா அது இந்த ஞானம் மட்டும்தான். அதுல நிலைச்சிருக்கிறதுக்கு வந்து இந்த வைராக்கியம் உதவி செய்யுது. சாந்தம் அப்படிங்கிறது வந்து சாந்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அமைதியா இருக்க முடியும், 3 நிமிஷம் இருக்க முடியும். ஒரு இடத்துல போனோம்னா ஒரு டாக்டருக்காக வெயிட் பண்ணும் போது உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர்ற வரைக்கும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் அமைதியா இருப்பீங்க. அப்புறம் உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு டோக்கன் முன்னாடி போயிடுச்சுன்னா உங்க சாந்தம் அங்க போயிடும். அந்த காத்திருப்பல் தன்மை அங்க இருக்காது. அதே மாதிரி ஒரு 10 மாசம் அம்மா வந்து குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த 10 மாசம் வந்து அவங்க எல்லா துக்கத்தையும் சகிச்சுக்குவாங்க. ஏன்னா அந்த குழந்தை பிறக்க போது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா அதே 11 மாசம் ஆகுதுங்கள டாக்டர் கிட்ட போய் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிடுவான். அந்த இது இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு இனிமையை தரக்கூடிய விஷயமா இருந்தா கூட அந்த சாந்தம் வந்து ஒவ்வொரு இடத்துல வேரியேஷன் ஆகுது. ஆனா அந்த பிரசாந்தம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமான அமைதி. எந்த இடத்துலையும் அகங்காரம் இல்லாத இடத்துல வந்து அமைதி நிலைச்சிருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா சாந்தம் வந்து அழியறதே இல்லை. வந்து போகக்கூடிய விஷயம் இல்லாமல் நிரந்தரமாக 3 காலத்திலும் நிலைத்திருக்கிறதா பிரசாந்தம். ஓம்.